வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 9வது நிதி ஆயோக் கூட்டம். வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை. பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள், ஆளும் மாநிலங்கள் புறக்கணித்தது. பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் புறக்கணித்ததால் அரசியல் களத்தில் சலசலப்பு. விக்சித் பாரத் 2047 என்பது ஒவ்வொரு இந்தியர்களுக்குமான லட்சியம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பளிக்கவில்லை என பரபரப்பு குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளை எதிரிகள் போல் ஒடுக்க நினைக்கக்கூடாது என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் காட்டம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மம்தாவை முழுமையாக பேசவிடாமல் தடுத்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நடத்தும் விதம் இதுதானா என கேள்வி. நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பேசிய போது மைக் அடைக்கப்பட்டதாக கூறுவது உண்மை அல்ல என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். கலந்து கொண்ட அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பேசுவதற்கு நேரம் வழங்கப்பட்டதாகவும் பேட்டி. மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடல். கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணப்படுகிறதா என கேட்டறிந்தார். உடனே 15 உடனே பிரிண்ட் எடுத்து கொடுத்துறோம் சார். அதெல்லாம் ஸ்லோவாலாம் இல்ல சார். பப்ளிக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் இல்ல சார், வந்து கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல சார், வந்த உடனே கொடுத்துறோம் சார். அமைச்சர் கொடுங்க. வணக்கம். இப்போ வந்து ஆன்லைன்ல அவங்க மக்கள் கொடுக்கும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு கண்டு அரசின் பயன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். மத்திய அரசின் திட்டங்களை திமுக அரசு முறையாக செயல்படுத்துவதில்லை. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் குற்றச்சாட்டு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,30,000 கன அடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,18,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 101 அடியை தாண்டியது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். தண்ணீர் அதிகப்படியாக திறந்துவிடப்படுவதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட அபாயம் உள்ளது. எனவே காவிரி கரையோரம் இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் நேரான பகுதிக்கு
நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திமுக மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை அள்ளிக் கொடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு. திமுக ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். திமுகவில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது எனவும் காட்டம். பிரைவேட் கம்பெனி இன்னைக்கு அந்த கம்பெனியுடைய மேனேஜராக அவர் நம்ம ஏற்கனவே கலைஞர் இருந்தார். இப்போ ஸ்டாலின் இருக்கிறார். இனி அவருடைய மகன் உதயநிதி வருவார். அந்த கட்சியில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது. கடந்த 2 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை தமிழ்நாடு அரசு உயர்த்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மின்துறையில் அதிக அளவில் ஊழல் நடைபெறுவதாகவும் சாடல். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட குறு சிறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஒரு முக்கிய காரணம் மின் கட்டண உயர்வு. அதிலும் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு பல நிறுவனங்கள் மூடிய பிறகும் தமிழக அரசு கடந்த 23 மாதங்களில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைதான முன்னாள் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கரூர் நீதிமன்ற நீதிபதி மகேஷ் உத்தரவு. நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல். பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்க கோரியது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கடற்கரை ஆவடி புறநகர் ரயில் சேவை 2 மார்க்கத்திலும் நாளை ரத்து. கும்மிடிப்பூண்டி சென்னை கடற்கரை மின்சார ரயில் கொருக்குப்பேட்டை வழியாக செல்லும் எனவும் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்கு ஏமாற்றம். 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் போட்டியிட்ட 2 இந்திய அணிகளும் தோல்வி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கப் பதக்கத்தை வென்றது சீனா. 10 மீட்டர் ரைபிள் இறுதிச் சுற்றில் தென்கொரியாவை வீழ்த்தி சீனா அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர்கள் ஏமாற்றம். இந்திய வீரர்கள் சர்ப்ஜோத் சிங் மற்றும் சீமா அர்ஜுன் சிங் தகுதிச் சுற்றிலேயே தோல்வி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி. இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்க வாய்ப்பு.